ஆமா, பூமிகா உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானே? இன்னும் தெரியாத மாதிரியே கேக்குறீங்க. எனக்கா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆமா, டாக்டர் தானே சக்தி அக்காக்கு போன் பண்ணி ஒரு பொண்ணை நான் வேலைக்கு அனுப்புறேன், நீ உன் வீட்டுல வச்சுக்கோன்னு சொன்னாரு. மதனா? ஆமா அத்தை, டாக்டர் மதன் சாருக்கு தெரிஞ்ச ஆட்டோ டிரைவர் ராம்குமார் இருக்கார்ல, அந்த ஆட்டோ டிரைவர் தான் இந்த பொண்ணை கூட்டு வந்து வீட்டுல விட்டாரு. நீங்க உங்க வீட்டுல வேலை இல்லைன்னு சொல்லிட்டு தானே நீங்க இங்க அமிச்சிங்க. இப்ப என்னவோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி அப்படியே அதிர்ச்சி ஆவறீங்க. ஆமா இல்ல, அந்த அந்த பொண்ணு இது. அதே பொண்ணுதான். இந்த கல்யாண டென்ஷன்ல மறந்தே போச்சு. சரி சரி, நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரி. கல்யாண டென்ஷன்ல என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த விஷயத்தை முதல்ல மதன் கிட்ட சொல்லி ஆகணும். டாக்டரோட அம்மாவுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா எனக்கும் டாக்டருக்கும் இருந்த பழக்கத்தை அவரு யாருக்கும் சொல்லல போல. சக்கரை தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்பா, இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அந்த வசந்தா எடுத்து கொடுத்த காஸ்ட்லி பட்டு புடவைய வேலை செய்யறவ கிட்ட கொடுத்தாச்சு. வேலை செய்யறவதான் அந்த புடவைய கட்டிக்கிட்டு இருக்கான்னு வசந்தா கிட்ட போட்டு கொடுத்தாச்சு. இது ஒரு பக்கம் பெருசா வெடிக்க போகுது. இன்னொரு பக்கம் இந்த ஊர் நாட்டா ஊரை விட்டே ஓடி போயிட்டான். இந்த விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா புகைய ஆரம்பிச்சிருச்சு. எப்படியும் சக்தி பொன்னிறங்க மாமா வந்தாதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு அடம் பிடிக்க போகுது. இதனால கல்யாண மண்டபத்துல பெரிய பூகம்பம் வெடிக்க போகுது. நாம அப்பவும் இதே மாதிரி ஒரு ஜூஸ குடிச்சுக்கிட்டே வேடிக்கை பார்க்கணும். டம்ளர் வச்சிருக்கானுங்க பாரு, இத்தனோட டம்ளர். அக்கா நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. ஹலோ, ஆமா, நான் இங்க மண்டபத்துக்கு வெளியில தான் வாடி இருக்கேன். வா, இவள வச்சு விளையாடணும். இவகிட்ட இந்த பொன்னிறங்க மாமா ஊரை விட்டு ஓடி போனன்ற விஷயத்த சொல்லி நல்லா அழ வைக்கணும். இந்த கல்யாண டிராமாலேயே பாவப்பட்ட கதாபாத்திரம் இவதான். தோ வரேன். ஓடி போய் சோகமா நிக்கணும். ஆமா ஆமா சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஏய் ரமாமணி, என்ன இங்க நின்னுட்டு இருக்க? மண்டபத்துல அங்க கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு, முகூர்த்த வேலை நெருங்கிட்டு இருக்கு, எல்லாரும் அங்க பரபரப்பா இருக்காங்க. நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்க? ஆமா, எல்லாரும் பரபரப்பா இருந்து என்ன பண்றது? பொண்ணுங்க வரணும்ல. ஏய், வரணும்னா என்ன அர்த்தம்? மாமா இங்க தானே இருக்காரு. ஐயோ, உனக்கு விஷயமே தெரியாதா? என்ன? பொண்ணுரங்கம் காணாம போயிருச்சு. காணாம போயிட்டாரா? ஆமா. ரமாமணி, நீ நிஜமா தான் சொல்றியா? ஆமா இருக்கானி, உன் மேல சத்தியமா சொல்றேன். அந்த ரோஜா இருக்கால, அவ அக்ஷத தட்டை எடுத்துக்கிட்டு வந்து எல்லார்கிட்டயும் ஆசீர்வாதம் கேக்குறதுக்கு வந்தாளா? அப்ப பொண்ணுரங்கம் அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனவர் தான். அதுக்கப்புறம் எங்க போனாருன்னே தெரியல. இது தங்க மாத்தைக்கு தெரியுமா? தெரியுமே. தெரியும்னா எனக்கு புரியலையே, என்ன நடந்துச்சு? என்னடி நீ இப்படி வந்து கேக்குற? இப்போ சக்தி தான் பொன்னிறங்க மண்டபத்துல இல்லங்கிற விஷயத்தையே கண்டுபிடிச்சு தங்கம்மா பெரியம்மா கிட்ட சொல்லுச்சு. அதுக்கப்புறம் தங்கம்மா பெரியம்மா மண்டபம் பூரா தேடி பார்த்தாங்க. அதுக்கப்புறம் சக்தி கிட்ட வந்து பொன்னிறங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க. அதனால சக்தி மதன் கிட்ட பொன்னிறங்க காணோம், எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுங்கன்னு சொல்லிச்சா. அப்புறம் மதன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லி கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு நடுவுல பெரியம்மா இருக்காங்கல்ல, அவங்க பொன்னிறங்கத்துக்கு போன் பண்ணி பாத்துருக்காங்க. மாமா என்ன சொன்னாரு? என்ன தேடாதீங்க, நான் ஆத்தா இருக்கிற இடத்துக்கே போறேன், இனிமே நான் வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சான். அதுக்கப்புறம் இந்த விஷயம் தெரிஞ்சு சக்தி கூட பொன்னிறங்கத்துக்கு போன் பண்ணி பாத்துச்சு. அந்த போனை பொன்னிறங்கம் எடுக்கவே இல்ல. ஐயோ கடவுளே, இவ்வளவு நடந்திருக்கு, நான் எதுவுமே தெரியாம இருந்திருக்கேனே. மாமா மண்டபத்துல இருக்காரு நம்பிட்டே இருந்துட்டேனே. மாமா மனசு நொந்து போயிருக்காரு. கடவுளே, என் மாமாக்கு ஒன்னும் ஆயிடக்கூடாது. என் மாமா ரொம்ப நல்லவரு. ரமா, நான் தங்க மாத்தக்கிட்ட போறேன், எனக்கு மாமா வேணும். இருந்த ஒரு டிக்கெட்டையும் அழ வச்சாச்சு.
இப்பொழுது என்ன பண்றது? பொண்ணுருங்க போயிட்டான். அவன் இனிமே திரும்பி வரவே மாட்டான். காலம் பூரா அவனை நினைச்சு இந்த கருவாச்சி அழுதுகிட்டே இருக்க வேண்டியதுதான். நமக்கு நல்ல என்டர்டைன்மெண்ட். மதன், ஒரு நிமிஷம் என் கூட வா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இது வந்தாலும் இங்கே சொல்லுமா, மணமலையில இருந்து எப்படிமா? டேய், நீங்க இருந்து வரலன்னா சக்தி கழுத்துல நீ தாலி கட்ட முடியாது. டேய், எந்திரிடா. சக்தி, அம்மா இது முக்கியமான விஷயமா கூப்பிடுறாங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன விஷயம்? அது வந்து என்ன விஷயம் தெரியல, முக்கியமான விஷயமா, இப்ப வந்துடுறேன். சரி. வாடா. உட்காருங்க உட்காருங்க. மணமேடையில எந்திரிக்க கூடாது. இல்ல இல்ல, இப்ப வந்துடுறேன், இப்ப வந்துடுறேன். வாடா. சொல்ற வாடா. என்னம்மா? டேய் மதன், வேண்டாம், நீ இப்படி வா. ஏன்? என்ன வசந்தம்மா, மாப்பிள்ளை விட்டுட்டு எங்க நீங்க போறீங்க? உள்ள போங்க, போங்க. இந்த வந்துடுறோம். சீக்கிரம் வா. மாப்பிள்ளை குட்டி எங்க போறீங்க? நீங்க உள்ள போங்க. இதோ வந்துடுறோம், வந்துடுறோம். வாடா. டேய் மதன், சக்தி வீட்டுல வேலைக்கு சேர்ந்தாலே ஒருத்தி, நான் அவளை பார்த்தேன்டா. பாக்குறதுக்கு மலை கிராமத்து பொண்ணு மாதிரி இருக்கா. பேரு பூமிகா வண்டம். ஆமாண்டா, யாரோ ஒரு டாக்டர் அவளுக்கு தாலி கட்டி விட்டுட்டு வந்துட்டானா. எனக்கு உடனே ஓ ஞாபகம் தான் வந்துச்சு. ஒருவேளை நீ சொன்ன பூமிகாவும் இந்த பூமிகாவும் ஒண்ணுதான்னு நான் நினைக்கிறேன்டா. டேய், அந்த பொண்ணு அதோ அந்த ரூம்ல தான் இருக்கு. வா, காமிக்கிறேன். வாடா. என்னம்மா இது, முகூர்த்த நேரத்துல சோதனை மேல சோதனையா இருக்கு. நானே எங்க அந்த போலீஸ்காரன் சங்கரியோட வந்துடணும்னு பதட்டத்துல இருக்கேன். இப்ப சக்தி வேற பொண்ணுரங்க வந்தாதான் கல்யாணம்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கா. இந்த இக்கட்டான சூழ்நிலையில பூமிக்கான்னு பேரை சொல்லி என் பீதியை கிளப்புறியம்மா நீ. இந்த கல்யாணம் நடக்கும்ன்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. டேய், அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வந்துடாத. முதல்ல என்னோட வந்து அந்த பொண்ணு தான் பூமிகாவன்னு பாரு. வா, வாடா. இந்த ரூம்ல தான் இருக்கா, போய் பாரு. டேய், என்னடா? டேய், நில்லுடா. டேய், என்னடா? அவ்வளவுதாம்மா. என்னடா சொல்ற? இந்த பூமிக்காதம்மா. ஐயோ, இது எப்படி விளையாடுது பாருமா. ஆட்டோ டிரைவர் ராம்குமார் கூட்டு வந்த பொண்ணு இவதான்னு தெரியாமலே நானே இவ்வளவு சக்தி வீட்லயே வேலைக்கு சேர்த்துக்க சிபாரிசு பண்ணிருக்கேன். டேய், சக்தி வீட்டுக்கு நீ போயிருந்தியே, அப்பாவும் உன்னை பாத்துக்க மாட்டாளா? ஏன்னா தன்னை ஒரு டாக்டர் தாலி கட்டிட்டு விட்டுட்டு போயிட்டாரு. அவரை தேடிதான் வந்திருக்கேன்னு சொல்லிருக்காடா. அதனாலதான் கேக்குறேன், அவ உன்னை பாத்துருக்காளா? என்ன பாத்திருக்கலாமா? ஒருவேளை சக்திக்கு நான் தாலி கட்டுற சமயத்துல இவ வந்து எல்லாரும் முன்னாடி விஷயத்த சொல்லலாம்னு நினைச்சிருப்பா. மா, இந்த சினிமா எல்லாம் பாக்குறோம்ல, அதே மாதிரி நடந்துருமோன்னு பயமா இருக்குமா எனக்கு. மா, முதல்ல அவளை இங்க இருந்து தூக்கி வீசணும். என்னம்மா இடி இந்த மாதிரி தகச்சு போய் நிக்கிற? இந்த பூமிக்காவை ஏதாவது பண்ணும். என்னம்மா பண்ண போற? மதன், இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலடா. உன் கழுத்தை சுத்தி இத்தனை கத்தியா? போலீஸ் அதிகாரி அருள், பொண்ணு ரங்கம், பூமிகா. ஐயோ, போதுண்டா, போதுண்டா சாமி. சரி சரி, இது பாரு, இப்ப என்ன பண்றேன்னா, நீ சக்தி கழுத்துல தாலி கட்டிட்டா எல்லாத்தையும் சமாளிச்சிடலாம். இந்த பொண்ணு பூமிகாவை பார்த்தா ஏமாளி மாதிரி தான் தெரியுது. அந்த பொண்ணு ரங்கம் வர மாட்டான். அந்த போலீஸ் அதிகாரி அருளும் இன்னும் வரல. இனிமே அவன் வரப்போறான். டேய் மதன், கடவுள் நம்ம பக்கம் தான் இருக்காரு. நீ தைரியமா வந்து மனமேடையில உட்காரு. சக்தி கழுத்துல தாலி கட்டு. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா போலாம். என்னமா சொல்ற? எனக்கு பயமா இருக்குமா. பூமிக்கா இந்த மண்டபத்துல இருக்கா.
சக்தி கழுத்துல எப்படி தாலி கட்டுறது? எந்த நேரத்துல என்ன நடக்கும்னு எனக்கு ஒரே பயமா இருக்குமா. வாங்க. வசந்தாம்மா, கல்யாண ஏற்பாடுலாம் சூப்பரா நல்லதுங்க. இருக்கு. என்னம்மா மாப்பிள்ளை இங்க நின்னு பேசிட்டு இருக்காரு? அது ஒண்ணு இல்ல, நீங்க போங்க. சரிம்மா. போங்க போங்க. வரும். டேய், இந்த அம்மா நான் இருக்கும்போது நீ எதுக்குடா பயப்படுற? மொல மாதிரி உன் பக்கத்துல துணையா இருப்பேன். தைரியமா சக்தி கழுத்துல தாலி கட்டு. பூமிகா கிட்ட நைஸா பேசி இங்கிருந்து அவளை எங்கேயாவது ஒளிச்சு வச்சிடுறேன். கல்யாணம் முடியற வரைக்கும் அவ உன் கண்ணுல பட மாட்டா. புரிஞ்சுதா? வா வாடா. என்னம்மா? டேய், வாடான்னு சொல்றேன்ல. அத்தை 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 பொண்ணு நாங்க மாமா மண்டபத்தை விட்டு வெளில போயிட்டாராமே. ஏன் அத்தை வெளியில போனாரு? நீங்க போன்ல வர சொல்லியும் நான் ஆத்தா கிட்டே போறேன்னு மாமா சொல்லிட்டாராமே. அப்படியே அத்தை? ஏன் அத்தை அவர் போனதுக்கு நான் தான் காரணமா? ஏய், என்ன உளற? இல்ல அத்தை, என்ன கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காம தான் மாமா வெளில போயிட்டாரா? அத்தை, நான் அவர் விரும்பினது உண்மைதான் அத்தை. அவர் என் கணவரா வரணும்னு ஆசைப்பட்டது உண்மைதான். ஆனா என்னைக்கு அவர் மனசுல நான் இல்லைன்னு தெரிஞ்சுதோ, பொண்ணு ரங்க மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற ஆசைய என் மனசுக்குள்ளே போட்டு நான் புதைச்சிட்டேன் அத்தை. அத்தை, நீங்க இன்னொரு தடவை மாமாக்கு போன் பண்ணி மண்டபத்துக்கு வர சொல்லுங்க அத்தை. அவர் இல்லாம இந்த கல்யாண மண்டபம் கலை இழந்து போயிருக்கு அத்தை. அருக்காணி, நான் அவனுக்கு போன் பண்ணி மண்டபத்துக்கு வாடான்னு கெஞ்சி கூப்பிட்டேன். அதுக்கப்புறம் சக்தியும் போன் பண்ணா. ஆனா அவன் போன் எடுக்க மாட்டேங்கிறான். என்னத்த சொல்றீங்க? நீங்க 2 பேரும் கூப்பிட்டு பொண்ணுங்க மாமா வரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? ஆமாம்மா, ஒருவேளை நீ போன் பண்ணா உன் மேல இருக்கிற பாசத்துலயாவது அவன் போன் எடுப்பாமா. போன் பண்ணி பாருமா. அத்தை, நீங்க கண் கலங்காதீங்க அத்தை. நான் போன் பண்ணி பொண்ணுங்க மாமா உடனே வர சொல்றேன். நீங்க போங்க அத்தை. நீங்க போய் மனவரையில அக்கா கூட இருங்க. நான் மாமாக்கு போன் பண்ணி பாக்குறேன். சார், பூமிக்கான ஒரு பொண்ணை பத்தி பேசிட்டீங்களே, அந்த பொண்ணு மலை கிராமத்துல இருந்து வந்த பொண்ணா சார்? ஆமா தம்பி, அந்த பொண்ணை தான் தேடிட்டு இருக்கோம். அவளை உனக்கு தெரியுமா? சார், அந்த பொண்ணு என் ஆட்டோல தான் சவாரி வந்துச்சு. அப்படியா? டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிச்சு. நான் கூட உடம்பு சரியில்லை நினைச்சு டாக்டர் ஆண்ட கூட்டு போனேன். எனக்கு உடம்புக்குலாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தாலி கட்டினது ஒரு டாக்டர் தான், அவரை தான் தேடி வந்து சொல்லிச்சு சார். அப்புறம் என்னாச்சு தம்பி? இப்ப அந்த பொண்ணு எங்க இருக்கு? அந்த பொண்ணை நான் உடனே பார்க்கணும். அந்த பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணது ஒரு டாக்டர் தான். அந்த டாக்டர் இன்னைக்கு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ண போறாரு. அதை நான் தடுத்து நிறுத்தணும். அதுக்கு பூமிகா எனக்கு வேணும். அந்த பூமிகாவை உடனே நான் கல்யாணம் பண்ணதுக்கு கூட்டு போய் அந்த டாக்டர் பண்ண போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். இப்போ அந்த பொண்ணு எங்க தம்பி இருக்கு? சார், அந்த பொண்ணை ஒரு வீட்டுல வேலை செய்துட்டு இருக்கேன் சார். உடனே அந்த வீட்டுக்கு போ. இப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ண வந்துருப்பா சார். நான் யாராண்ட வேலைக்கு சேர்த்து விட்டனோ அந்த மேடத்துக்கு இன்னைக்கு கல்யாணம். அதனால கல்யாணம் பண்ணதுக்கு போயிடலாம் சார். சார், இப்ப நான் கூட அந்த கல்யாணம் தான் போயிட்டு இருக்கேன். எங்கப்பா கல்யாணம்? சார், கோல்டன் கல்யாணம் பண்ணுவோம் சார், 80 அடி ரோடு. ஏன்பா, அங்க சக்திக்கும் டாக்டர் மதனுக்கும் தானே கல்யாணம்? ஆமா சார். அந்த கல்யாணத்தை தடுக்க தாப்பா நான் பூமிகாவை தேடிட்டு இருக்கேன். பூமிகா எப்படி அந்த கல்யாண மண்டபத்தில் இருப்பா? நான் சக்தி மேடத்து வீட்டுல தானே வேலைக்கு சேர்த்து விட்டேன். வேலைக்கு சேர்த்து விட்டவர கல்யாணம் பண்ணிக்க போற மதன் தான் சார். நீ என்ன சொல்றப்பா? ஆமா சார். தம்பி, அப்ப நான் வந்த வேலை சுலமா முடிய போகுதுப்பா. சீக்கிரமா போப்பா. போயிடலாம் சார். சங்கரி, பூமிகா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. அந்த டாக்டர் சக்தியை கல்யாணம் பண்றதை தடுத்து பூமிகாவையும் டாக்டரையும் சேர்த்து வச்சிடலாம். பூமிகாக்கா உனக்கு கிடைச்ச மாதிரி ஆச்சு. எல்லாமே ஒரே இடத்துல முடிய போகுது. தம்பி, கொஞ்சம் சீக்கிரமா போப்பா. சரி சார். தாலி கட்டுறதுக்குள்ள அந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தணும். போப்பா, சீக்கிரம் சீக்கிரம் போப்பா. போயிடலாம் சார். மாமா மாமா போன் எடுங்க மாமா. அதுக்கான போன் பண்ணுது. போனை எடுக்கலாமா வேணாமா? மாமா, தயவு செஞ்சு போன் எடுங்க மாமா. இந்த அருக்காணி
என்னைய மாதிரி ஒரு பரிதாபமான ஜென்மம். அந்த பிள்ளைய நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குது. எப்படி இந்த பிள்ளைக்கு நான் ஆறுதல் சொல்லுவேன்? அன்னைக்கு அன்பு காட்டுறதை தவிர வேற எதுவும் தெரியாதே. போன எடுத்து பேசலன்னா பாவம், அது மனசு ரொம்ப கஷ்டப்படும். நான் வார்த்தை ஆறுதல பேசுறேன். அர்க்கானி, அர்க்கானி, மாமா நீங்க எங்க இருக்கீங்க மாமா? உடனே மண்டபத்துக்கு வாங்க மாமா. எதுவா இருந்தாலும் இங்க வந்து பேசிக்கலாம். இங்க வாங்க மாமா. மாமா நீங்க சின்னத்த கிட்ட உங்க அம்மா போன இடத்துக்கே போயிடுவேன்னு சொன்னீங்களாமே. நீங்க பேசுறத கேட்டு அத்தை ரொம்ப கவலையா இருக்காங்க மாமா. சக்திக்கா கூட ரொம்ப வருத்தமா இருக்காங்க மாமா. மாமா நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலனா கூட எனக்கு வருத்தம் எதுவும் இல்ல மாமா. நீங்க மண்டபத்துக்கு வந்தா போதும் மாமா. சீக்கிரமா வாங்க மாமா. என்னால மண்டபத்துக்கு வர முடியாது அர்க்கானி. ஏன் மாமா? அர்க்கானி, நீ ரொம்ப நான் சக்தி மேல ஆசையை வளர்த்துக்கிட்ட மாதிரி நீ என் மேல ஆசையை வளர்த்துக்கிட்ட. அடுத்த சென்மோன்னு ஒண்ணு இருந்தா கண்டிப்பா உன்னைய கண்ணால பண்ணிக்கிற. இந்த சென்மத்துல சக்தியை நினைச்சுக்கிட்டே வாழ்ந்துடுறேன். என்னை மன்னிச்சிரா அர்க்கானி. மாமா நான் திரும்பவும் சொல்றேன் மாமா, எங்க நீங்க திரும்ப வந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருமோன்னு நீங்க நினைக்காதீங்க மாமா. நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்க வேணாம் மாமா. உங்களை நான் தெரியாம விரும்பிட்டேன் மாமா. நீங்க திரும்ப வந்துருங்க மாமா. அர்க்கானி, நீ அப்படிலாம் பேசக்கூடாது அர்க்கானி. நீ என்னைய விரும்பினது தப்பு இல்ல அர்க்கானி. நானும் சக்தியை விரும்பினது தப்பே இல்ல. ஆனா கடவுளோட விருப்பம் வேற மாதிரி இருக்குது. மத்தபடி எதுக்காகவும் மனசு உடைஞ்சிடாதா இருக்காது. என்னைய மனசுல நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கைய வீணாக்கிக்கிறாத. மாமா என் வாழ்க்கை எப்படியாச்சும் போட்டோம் மாமா. ஆனா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் மாமா. நீங்க கோபுரம் மாதிரி மனசுள்ளவரு. உங்களை எல்லாரும் நிமிர்ந்துதான் பாப்பாங்க. அந்த மாதிரி நானும் கடைசி வரைக்கும் உங்க முகத்தை பார்த்துக்கிட்டே வாழ்ந்துடுறேன் மாமா. மாமா முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க மாமா. மண்டபத்துக்கு வாங்க மாமா. தயவு செய்து வாங்க மாமா. மனமேடையில சக்தி காலத்துல அந்த டாக்டர் தாலி கட்டுறத பாக்குற நிலையில நான் இல்ல. என்னைய மண்டபத்துக்கு வர சொல்லி வற்புறுத்தாதான் இருக்கானி. நான் வச்சிடுறேன். மாமா மாமா போன வைக்காதீங்க மாமா. போன வைக்காதீங்க. ஐயோ மாமா போன வச்சுட்டாரு. மனசு நொந்து போயிருக்காரு. அவரை இப்படியே விட்டுறக்கூடாது. அவரை எப்படியாச்சும் சமாதானப்படுத்தி மண்டபத்துக்கு வர வச்சு ஆகணும். போன் இருந்தாதானே என்னைய மண்டபத்துக்கு வர சொல்லி தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த போனிய தூக்கி எறிஞ்சிட்டா ஐயோ மாமா ஏன் மாமா இப்படி பண்றீங்க? அத்தா வீரகாளி அம்மா உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். என் பொண்ணு ரங்கு மாமாவை திரும்ப கொண்டு வந்து இந்த மண்டபத்துல எப்படியாவது சேர்த்துரு. பூமிகா, ஆமா பூமிகா, நான் தான் உன் டாக்டர். டாக்டர் நீங்க மனமேடையில இருக்க வேண்டியவர். இங்க எதுக்கு வந்தீங்க? நான் இங்க இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சுதான் வந்திருக்கேன் பூமிகா. நீனு தெரியாமலே உன்னை நான் சக்தி வீட்டுல வேலைக்கு சேர்த்து விட்டேன்.
சக்தி வீட்டுக்கு வந்தப்ப கூட நான் உன்னை பார்க்கல. கல்யாண மண்டபத்துல பூமிக்கான ஒரு பொண்ணு இருக்கா, அது நீ விரும்பின பூமிக்காவா வந்து பாடுறான்னு எங்க அம்மா சொன்னாங்க. ஜன்னல் பக்கமா வந்து உன்னை பார்த்தேன். உன்னை நான் பார்த்ததும் அதிர்ச்சி ஆயிட்டேன். என்னால மனமேடையில உட்கார முடியல பூமிக்கா. அதான் உன்னை பார்க்க வந்துட்டேன். டாக்டர் டாக்டர் திரும்ப வரேன்னு சொல்லிட்டு என்ன மலை கிராமத்துல விட்டுட்டு போனீங்களே, ஏன் திரும்ப வரவே இல்லை? வரணும்னு தான் ஆசைப்பட்டேன் பூமிக்கா. ஆனா என் அம்மா இங்க எனக்கும் சக்திக்கும் என்ன கேட்காமலே கல்யாணம் பேசி முடிச்சிட்டாங்க. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடந்த விஷயத்த உங்க அம்மா கிட்ட நீங்க சொன்னீங்களா? என்னால சொல்ல முடியல. என்ன மன்னிச்சிரு பூமிக்கா, என் குடும்ப சூழ்நிலை அப்படி. சக்தியை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உன் விஷயத்த சொன்னா குடும்ப கௌரவம் பாதிக்கப்படுமோன்னு சங்கடமா போச்சு. உன் நினைப்போட சக்தியை கல்யாணம் பண்ணிக்கிற சூழ்நிலை கைதி ஆயிட்டேன் பூமிக்கா. நானும் கிட்டத்தட்ட உங்க நிலைமையில தாங்க இருக்கேன். சக்தி அக்கா என் மேல அளவு கடந்த பிரியா வச்சிருக்காங்க. நான் தேடி வந்தது உங்களை தானே, என்னால அவங்க கிட்ட சொல்லவே முடியல. நீயாவது மனசு விட்டு சக்தி கிட்ட சொல்லியிருந்தா நம்ம விஷயம் வெளியே தெரிஞ்ச ஒரு நல்ல முடிவு கிடைச்சிருக்குமே. எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இல்ல பூமிக்கா, இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. என்னங்க சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும்